So good evening everyone. Unit 10 Indian economy-ல most important previous year questions வந்து நம்ம இன்னைக்கு செஷன்ல வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி அதோட ரிலேட்டடான கரண்ட் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம வந்து இந்த செஷன்ஸ்ல வந்து பார்த்துடலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் தி ஐட்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிகார்டிங் யோர் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் அந்த ரேஷன் ஷாப் சொல்லுவோம்ல அதுல இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸை இங்க வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஓல்டஸ்ட்ல இருந்து வி ஹாவ் டு அரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அந்தோதயா அன்ன யோஜனா இருக்கு, மிட் டே மீல் ஸ்கீம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ரிவைஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அண்ட் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ லெட் சி தி ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு இடங்கள்ல வருங்க. ஒன்னு அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பார்ட்ல வரும். அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து பாவர்ட்டி எலிவேஷன் அப்படிங்கிற பார்ட்லயும் இந்த ஏரியா வந்து வரும். ஸோ லெட் சி தி ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வந்தது உங்களுக்கு நியூவெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதற்கு முன்னாடி வந்த விஷயம் வந்து அந்தோதயா அன்ன யோஜனா 2000ல வந்தது. அதுக்கப்புறம் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், மிட் டே மீல் ஸ்கீம், அதற்கு முன்னாடி ரிவைஸ்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இயர்ஸ் உங்களுடைய ரைட் சைட்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் ரிவைஸ்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் DBEA and C. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேங்களா? சரி, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், in which year India's first agriculture census was carried out அப்படிங்கிறது கொஸ்டின். இந்தியாவுடைய முதல் அக்ரிகல்ச்சர் சென்சஸ் இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாப்புலேஷன் சென்சஸ் வந்து எடுக்கப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்தியாவுல அக்ரிகல்ச்சர் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாம லைஃப் ஸ்டாக் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமல் ஹஸ்பெண்ட்ரி அண்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அக்ரிகல்ச்சர் சென்சஸ் 5 வருஷங்களுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து 1971ல வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷ் டேர்ம் வந்து குவின்குவென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் ரெப்ரசன்ட்ஸ் 5 இயர்ஸ் ஒன்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எடுக்கும்போது யார் யார்கிட்ட என்ன ஓனர்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக எவ்வளவு நிலங்கள் அக்ரிகல்ச்சர் ஹோல்டிங்ஸ்ல இருக்கு, ஆபரேஷனல் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபரேஷனல் ஹோல்டிங்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக முழுசாவோ இல்ல பாதியாவோ இருக்கக்கூடிய நிலங்கள். அதோடைய சைஸ் ஃபார்ம் எல்லாம் அப்படிலாம் கணக்கில்ல. எந்த நிலம் எல்லாம் வந்து முழுசா விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க இல்ல வந்து பார்ஷலா விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்களோ அந்த ஆபரேஷனல் ஹோல்டிங்கை மட்டும் எடுத்துட்டு அதுல இருந்து சென்சஸ் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 11th அக்ரிகல்ச்சர் சென்சஸ் 2021-2022 ரெஃபரன்ஸ் இயர்ல வந்து கொடுத்தாங்க. ஜூலை 2022ல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இனி வந்து 5 வருஷங்கள் கழிச்சு தான் வந்து அது வரும். இப்போதைக்கு வந்து வி டோன்ட் ஹாவ் அக்ரிகல்ச்சர் சென்சஸ். லாஸ்ட் சென்சஸ் ரிலீஸ் ஆனது ஜூலை 2022. ஓகேங்களா? சரி, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. எம்எஸ்எம்இக்கள், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அவங்களுடைய ரிவைஸ் கேட்டகரைசேஷன் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதோட ரிவைஸ் கேட்டகரைசேஷன் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2025 1st April இருந்து அந்த ரிவைஸ் கேட்டகரைசேஷன் வந்து ஒர்க்ல இருக்கு. ஸோ மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னா 2.5 crores இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா இட் இஸ் கால் மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஸ்மால் என்டர்பிரைசஸ்னா 25 crores வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தா ஸ்மால், மீடியம்னா 125 crores. முதல்ல வந்து 1, 10, 15 இருந்தது. இப்போ 2.5, 25, 125 அப்படிங்கிறதா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. அதுவே டேர்ன் ஓவர் கேட்டகரி, டேர்ன் ஓவர்னா சேல்ஸ் கேட்டகரி எடுத்துட்டோம்னா 10 crores, 100 crores and 500 crores அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது 10 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிகள் மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லப்படும். 100 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்குன்னா அந்த கம்பெனிகள் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னும், 500 crores வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்குன்னா மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல வந்து இந்த சேஞ்ச் நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ அதுக்கான ரிவைஸ் கேட்டகரைசேஷன் மட்டும் இங்க நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் அப்டேட். ஒரு ரிமைண்டர் மாதிரியான ஒரு விஷயம் நீங்க வந்து ரிவைஸ் பண்றதுக்காக எம்எஸ்எம்இ உடைய ரிவைஸ் கிளாசிபிகேஷன். Okay, moving on to the next one. MRTP Act எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். MRTP Act வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். மோனோபாலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 1969ல வந்து கொண்டு வந்தாங்க. ஏதாவது ஒரு கம்பெனியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு ஃபர்மோ மோனோபாலி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் அது. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வரும்போது, லிபரைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ஸ் வரும்போது அந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து
ரிப்பீல் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்றது காம்படிஷன் ஆக்ட் மூலியமா ரீப்ளேஸ் பண்றோம். சரிங்களா? காம்படிஷன் ஆக்டோடைய மெயின் நேம் என்னன்னா, எக்கானமில கரெக்டான காம்படிஷன் இருக்கணும், ஆன்டி காம்படிட்டிவ் பிராக்டிசஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த காம்படிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த காம்படிஷன் ஆக்ட் கீழ தான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சோ இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்னன்னா, ஆன்டி காம்படிட்டிவ் பிராக்டிசஸ், மார்க்கெட்ல வந்து காம்படிஷனை ஸ்டாப் பண்ற மாதிரியான பிராக்டிசஸ் இருக்கு அப்படின்னா அதை எலிமினேட் பண்றது, அதுல இன்வெஸ்டிகேட் பண்றது, மர்ஜர் அமால்கமேஷன் மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா அது கரெக்டா நடக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறது, இதெல்லாம் பண்றது சிசிஐ உடைய வேலை, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உடைய வேலை. அண்ட் அதோடைய பவர்ஸ் வந்து காம்படிஷன் ஆக்ட்ல இருந்து டிரைவ் ஆகுது. ஸோ 1969 ஆக்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை காம்படிஷன் ஆக்ட் 2002. ஓகேங்களா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இந்தியாவில் வந்து டேட்டாஸ், இன்ஃபார்மல் செக்டார். ஸோ இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னா வந்து எந்த செக்டார்ஸ்க்கு வந்து வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை, அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கீழே வராதோ அதெல்லாம் இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ அதிகமா இன்ஃபார்மல் செக்டாருக்கு இருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் செக்டார்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ரம் யோஜனா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஃபார்மல் செக்டார்ல. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், அதோடைய டேட்டா யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுல ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே முதல்ல வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் சிஎஸ்ஓ இருந்துச்சு, அதே மாதிரி நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் என்எஸ்எஸ்ஓ இருந்துச்சு. இப்போ ரெண்டும் மர்ஜ் ஆகி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் என்எஸ்ஓ அப்படின்னு மாறிடுச்சு. இட் இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அவங்க தான் வந்து டேட்டா எடுக்கிறாங்க, இன்ஃபார்மல் செக்டார் பத்தின டேட்டா. Okay, moving on. Which one of the following is not correct regarding India's national level program? இந்தியாவோடைய நேஷனல் லெவல் ப்ரோக்ராம்ல எது வந்து கரெக்டானது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒன்று வந்து எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். அது வந்து வேலை வாய்ப்புகள், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதனால அது ஒர்க் ஃபேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஆவாஸ் யோஜனா வீடு கட்டக்கூடிய திட்டம், அது வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா, பிஎம்ஜிஎஸ்ஒய், கிராம் சடக் யோஜனா கிராமப்புறங்கள்ல ரோடுகள் போடக்கூடிய திட்டம், அது ஃபுட் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதை இதர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்கலாம், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், இல்ல கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்னு கொடுத்தனால அது தப்பாயிருச்சு. லாஸ்ட் ஒன், பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், பெண் குழந்தையை காப்பாற்றணும், பெண் குழந்தை வந்து படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீம், அது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா? ஸோ அது வந்து கரெக்டானது. ஸோ த ராங் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் நம்பர் 3. ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இதுவும் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ்ல ஸ்கீம்ஸை வந்து அரேஞ்ச் பண்றதுக்கான கேள்விகள். ஆயுஷ்மான் பாரத் இருக்கு, அடல் பென்ஷன் யோஜனா இருக்கு, ஜல் ஜீவன் மிஷன் இருக்கு, அதே மாதிரி பிஎம் உஜ்வலா யோஜனா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கீமுமே இட் இஸ் ரிலேட்டட் டு ஒன் பர்டிகுலர் இஷ்யூ. ஆயுஷ்மான் பாரத் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட், இந்தியாஸ் மட்டும் இல்ல வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு நம்ம இந்தியாவில் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் டேட்டா படி யாரெல்லாம் வந்து பிபிஎல் குடும்பங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 5 lakh rupees வரைக்கும் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இது. அதே மாதிரி அடல் பென்ஷன் யோஜனா வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் கொடுக்கறதுக்காகவும் ஃபியூச்சர்ல பென்ஷன் கொடுக்கறதுக்காக வந்த ஸ்கீம். அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன், டேப் வாட்டர், எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் ரூரல் இந்தியாவில் டேப் வாட்டர் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் வந்து ஜல் ஜீவன் மிஷன். அதே மாதிரி பிஎம் உஜ்வலா யோஜனா எல்பிஜி குக்கிங் ஃபியூவல் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்ல எது வந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆர்டர் வைஸ் ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் வி ஹாவ் டு அரேஞ்ச். அடல் பென்ஷன் யோஜனா 2015 லான்ச் ஆனது, பிஎம் உஜ்வலா யோஜனா 2016, ஆயுஷ்மான் பாரத் வந்து 2018 அண்ட் ஜல் ஜீவன் மிஷன் இஸ் 2019. அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் நம்பர் டி, பி, டி, ஏ அண்ட் சி. Moving on to the next question.
which of the following is not a rural development program of India? இந்தியால எது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை அப்படிங்கிறது கேள்வி. சோ இதுல வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே வந்து தே ஹாவ் தி ஓன் காம்பனன்ட்ஸ். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரூரல் காம்பனன்ட் அப்படிங்கிறது இருக்கும், அர்பன் காம்பனன்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல ரூரல் தனியா அர்பன் தனியா இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வெறும் ஸ்வச் பாரத் மிஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க, ரூரலா அர்பனா அப்படிங்கறது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. சோ அதனால வந்து வி ஆர் டேக்கிங் இட் அஸ் ஸ்வச் பாரத் மிஷன். அதை வந்து நம்ம இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டா எடுக்கிறோம். மற்றபடி நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் போத் தி காம்பனன்ட்ஸ். அதுவும் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு இந்த சிஆர்டி அப்படிங்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் ஆக்சுவல் ஆன்சர் வில் டேக் இட் அஸ் சி. ஓகேங்களா? தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌஷல் யோஜனா அந்த பேர்லயே வந்து இருக்கு கிராமின். கிராமின் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌஷல் யோஜனா. அதே மாதிரி பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா அப்படிங்கிறதும் கிராமப்புறங்கள்ல ரோடுகள் போடக்கூடிய திட்டம். ஸ்வச் பாரத் மிஷன், கிளீன் இந்தியா மிஷன், இட் இஸ் நாட் ஒன்லி ரூரல் ப்ரோக்ராம், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து ஸ்வச் பாரத் மிஷன். அதனால we are selecting ஸ்வச் பாரத் மிஷன். அண்ட் லாஸ்ட் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். எஸ்பெஷலி வந்து இதுல மாதிரி 5 ப்ரோக்ராம்ஸ் சேர்ந்திருந்த ஒரு விஷயம். இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம். இது ஆக்சுவலா என்னன்னா யாரெல்லாம் பிபிஎல் குடும்பங்களா இருக்காங்களோ, அதே மாதிரி இன்க்ளூடிங் லைக் வயதானவர்களா இருக்கலாம், இல்ல விடோஸா இருக்கலாம், இல்ல யாராவது டிசேபிள்டு பாப்புலேஷன்ஸா இருக்கிறவங்களோ அவங்களுக்காக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்டம் அப்படிங்கிறது தான் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். அது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வருது, அதனால அது ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்குள்ளேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த ராங் ஆன்சர் வுட் பி ஸ்வச் பாரத் மிஷன். சரி, அடுத்த சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு 15th ஃபினான்ஸ் கமிஷன் கிரைட்டீரியா. நம்ம ஸ்ட்ரெயிட் அவே ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துருச்சு. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கறதை ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் இட் செல்ஃப் அது வந்து எப்படின்னா ஒரு அட்வைசரி ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டாக்ஸை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பிரிச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்மளுக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும். தே கிவ் ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு அந்த அளவுக்கு கிராண்ட்ஸையும் டாக்ஸஸையும் வந்து பிரிச்சு தருவாங்க. சரி, இப்போ வந்து கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டிஸ்டன்சிங், பாப்புலேஷன், டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்னு 4 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இந்த 4 மேட்ச் பண்ணும். இன்கம் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லும் போது அது வேற எதுவும் இல்லைங்க, எது வந்து டாப் மோஸ்ட் ஸ்டேட்ஸ். இப்ப நல்ல growth இருக்கக்கூடிய ஸ்டேட் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா ஹையஸ்ட் growth இருக்கக்கூடிய ஸ்டேட். இப்ப மகாராஷ்டிராவுடைய ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் அதே மாதிரி லெட்ஸ் டேக் பீகார், பீகாரோடைய ஜிஎஸ்டிபிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன. ஸோ அந்த டிஃபரன்ஸ்க்கு பேஸ் பண்ணி அந்த மாநிலங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பிரிச்சு தருவாங்க. சரிங்களா? பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து பிரிச்சு தருவாங்க. அதே மாதிரி பாப்புலேஷன், எந்த மாநிலங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ். அண்ட் சிமிலர்லி வந்து டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ், எந்த மாநிலங்கள் அந்த பாப்புலேஷனை கம்மி பண்ணியிருக்காங்களோ, ஃபேமிலி பிளானிங்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து கம்மி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ்ங்கிற மாதிரியும், அதே மாதிரி அந்த மாநிலத்துல ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எங்க போகும்னா இன்கம் டிஸ்டன்சிங் போகும். 45% வந்து இன்கம் டிஸ்டன்சிங்கான வெயிட்டேஜ் வந்து இருக்கு. ஃபாலோட் பை பாப்புலேஷனுக்கு 15%, டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு 12.5 அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜிக்கு 10%. இப்போ இதே கிரைட்டீரியா வந்து ரிவைஸா இருக்கு 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல. அது என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெகுலரா ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிஸ்டன்சிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா. இப்ப அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சேர்மேன் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மேனை வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓல்டஸ்ட் டு நியூவர்ஸ் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேசி நியோகி அவர்கள், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்மேன். ஃபாலோட் பை சந்தானம். இப்ப இவங்க எல்லாத்தையுமே நம்ம மெமரைஸ் பண்ண முடியாது. அப்ப யாரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இட் வுட் பி ஈஸி. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா லாஸ்ட் 4 ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரங்கராஜன் கமிட்டி நீங்க நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரங்கராஜன் கமிட்டில இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ 12th ஃபினான்ஸ் கமிஷன் ரங்கராஜன் கமிட்டி. ரங்கராஜனுக்கு அப்புறம் விஜய் கேல்கர், ரெட்டி, அதுக்கப்புறம் என்கே சிங் கமிட்டி, அண்ட் ஃபைனலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் பனார்கியா கமிட்டி 16th ஃபினான்ஸ் கமிஷனுடையது. அப்ப ரங்கராஜன் கமிட்டி லாஸ்ட்னு தெரிஞ்சது அப்படின்னாலே ஸோ அதுல இருந்து யூ வில் பி ஏபிள் டு
ஆர்டர் இட் அக்கார்டிங்லி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கேசி நியோகி, செகண்ட் வந்து சந்தானம், அண்ட் ஃபோர்த் வந்து பி.வி. ராஜமன்னார். ராஜமன்னார் கமிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒன் ஆஃப் தி கமிட்டிஸ் வந்து இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்க்கு ராஜமன்னார் கமிட்டி. அதே ராஜமன்னார் கமிட்டி தான் அவரே தான் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு வந்திருப்பாரு. இந்த கேசி நியோகியும் அப்படிதான். கேசி நியோகி அட்வைசரி பிளானிங் போர்டோடைய தலைவரா இருப்பாரு ப்ரீ இண்டிபெண்டன்ட் பீரியட்ல. அதுக்கப்புறம் வந்து பினான்ஸ் கமிஷனுக்கு தலைவரா இருப்பாரு. சோ இவங்க எல்லாம் காமனா அதிக இடங்கள்ல வரக்கூடிய நபர்கள். கேசி நியோகி ஆகட்டும், ராஜபன்னார் ஆகட்டும், சந்தானம், அதே மாதிரி ரங்கராஜன். சோ இந்த மாதிரி ப்ராமினன்ட் நேம்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இங்க நம்ம கொடுத்திருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மானந்த் ரெட்டி, சிக்ஸ்த் பினான்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வே கொடுத்திருக்காங்க, பண்ட் கொடுத்திருக்காங்க, குஷ்ரோ கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ரங்கராஜன். சோ DCEA&B which is option number 4. ஓகேங்களா? இப்ப நம்ம படிக்கும்போது சின் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்துருச்சு அப்படிங்கறனால 12th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ லாஸ்ட் 5 மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரி, இப்ப பாருங்களேன். அதே அதே விஷயம் தான் மேட்ச்ல கேட்டிருந்தாங்களா? சோ முன்னாடி மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, chronological ஆர்டர் வைஸ்ல ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜோ அதுல இருந்து வந்து ஆர்டர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்கம் டிஸ்டன்சிங்க்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ். அப்ப இன்கம் டிஸ்டன்சிங்க்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ்னா ஆப்வியஸ்லி ஏ அப்படிங்கிறது தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஏரியாக்கு வரும், அதுக்கப்புறம் டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி, அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் எஃபர்ட்ஸ். சோ விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. சரிங்களா? அப்ப மேட்ச்ல கேட்ட விஷயம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, தே ஹேவ் கிவன் இட் இன் ஆர்டர் வைஸ்ல கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி பினான்ஸ் கமிஷன்ங்கிறது டாக்ஸஸ் மட்டும் இல்லாம மானியங்களையும் வந்து பிரிச்சு தரக்கூடிய ஒரு ஆணையமா இருக்கு. அப்ப கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ் அப்படின்னா அந்த கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ்ல எது வந்து பிக்கஸ்ட் ஐட்டம் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. சோ 15th பினான்ஸ் கமிஷன் பிரிச்சு கொடுத்த கிராண்ட்ஸ்ல எது வந்து ஹையஸ்டா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது தான் கேள்வி. சோ த ரைட் ஆன்சர் இஸ் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ். ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ் தான் அதிகமா கொடுத்திருக்காங்க மாநிலங்களுக்கு 15th பினான்ஸ் கமிஷன். சோ அது வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். So you can just go through it once. ரொம்ப மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்துருச்சு. there are high chances that 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய டாக்ஸ் டெவல்யூஷன்ல இருந்தும் அதோடைய கிராண்ட்ஸ் வந்து கேள்விகள் வருது. சரி, அது பார்த்தலாம். பாக்குறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க 12th 11th 14th and 15th கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 12th இருந்தே தெரிஞ்சாலே வந்து மேக்ஸிமம் தெரிஞ்ச மாதிரி தான். அதோடைய சேர்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எது வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க மேட்ச் பண்ணும். சோ இதுல வந்து 12th ஃபினான்ஸ் கமிஷன் ரங்கராஜன் கமிட்டி உங்களுக்கு தெரியும். சோ ஏ இஸ் தி ஆன்சர். அது தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஏவா டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் என்கே சிங். YV ரெட்டி கிடையாது. YV ரெட்டி வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷன் வருவாரு. So the right answer will be option A and B. A and B கரெக்டா கொடுத்திருக்காங்க. So 12th finance commission ரங்கராஜன், 11th finance commission வந்து AM குஷ்ரோ, 14th finance commission YV ரெட்டி, 15th finance commission NK சிங். RK சிங் இல்ல, NK சிங். ஓகே, சரி, மூவிங் ஆன். அதே மாதிரி டாக்ஸ் டெவல்யூஷன் பர்சன்டேஜ் விச் மீன்ஸ் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமா எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது வெர்டிக்கல் டெவல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நடுவுல எவ்வளவு பிரிச்சு போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறத ஹரிசான்டல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ வெர்டிகல்னா மொத்தமா எவ்வளவு பிரிச்சு தராங்க, ஹரிசான்டல்னா ஸ்டேட்டுக்கு நடுவுல எவ்வளவு பிரிச்சு தராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது. இப்போ 14th 15th 12th and 13th இருக்கு. இப்போ 14th and 15th எடுத்துட்டோம்னா 14th ஃபினான்ஸ் கமிஷன் 42% டெவல்யூஷன் கொடுத்தாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் 41% ஆயிடுச்சு. ஏன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய டைம் பீரியட் வரும்போது ஜம்மு காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டா இருந்தது. அது மாறி ஒரு யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு. அதனால 1% கம்மியாயிருச்சு. அப்போ 14th Finance Commission 42% which is A2 and 15th Finance Commission is 41% which is B1. A2 B1 அப்படினாலே you will get the answer which is option number 4. C வந்து 4, 12th Finance Commission 30.5% and 13th Finance Commission 32%. ஓகேங்களா? சரி, சோ இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்தலாம். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். டிசம்பர் 2025லயே ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. சோ அப்போ அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு. நம்மளுக்கு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது பிப்ரவரி மந்த் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. 1st April 2026ல இருந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய டைம் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால which is related அந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ரிலேட்டட் விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருவோம்.
ஓகே 16th ஃபினான்ஸ் கமிஷன் 31st டிசம்பர் 2023ல ஸ்ரீ அரவிந்த் பனார்கியா முதல்ல நித்தி ஆயோகுடைய வைஸ் சேர்மனா இருந்த நபர். ஸோ அவருடைய தலைமையில வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ த சேர்மன் ஆஃப் த 16th ஃபினான்ஸ் கமிஷன் வில் பி அரவிந்த் பனார்கியா. ஓகேங்களா. ஸோ 1st ஏப்ரல் 2026ல இருந்து அந்த டைம் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். பாக்குறதுக்கு முன்னாடி 14th and 15th உடைய ரெவென்யூ ஷேரிங் ஃபார்ம்லாம் இங்க கொடுத்துருக்கு. 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல இன்கம் டிஸ்டன்சிங் ஃபாரஸ்ட் ஏரியா பாப்புலேஷன் மட்டும் இருந்துச்சு. ஆனா 15th என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்கம் கம்மி பண்ணிட்டாங்க, 45% ஆயிருச்சு. ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 10% ஆகும். ஏரியா அப்படி ரிட்டைன் பண்ணிட்டாங்க 15%. பாப்புலேஷனை 27.5% இருந்தது. இட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ் 12.5%, பாப்புலேஷன் 15% ஆயிருச்சு. அதே மாதிரி டாக்ஸ் எஃபர்ட் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 2.5%. ஓகேங்களா. ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன் 42% டெவல்யூஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன் 41% டெவல்யூஷன். இப்போ என்ன மேஜர் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல இன்கம் டிஸ்டன்சிங் முதல்ல 45% இருந்துச்சா. 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன ஆச்சு, அந்த இன்கம் டிஸ்டன்சிங் குறைஞ்சு 42.5% ஆயிருச்சு. அப்போ இங்க இருக்கக்கூடிய 2.5% எங்க போயிருச்சுன்னா பாப்புலேஷனுக்கு போயிருச்சு. பாப்புலேஷன் முதல்ல வந்து 15% இருந்தது, இப்போ 17.5% ஆயிருச்சு. டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ் முதல்ல 12.5% இருந்தது, இப்போ 10% ஆயிருச்சு. ஏரியா 15% இருந்தது, இப்போ 10 ஆயிருச்சு. ஃபாரஸ்ட் 10 இருந்துச்சு, ஃபாரஸ்டும் அதே 10 ரீடைன் ஆயிருக்கு. டாக்ஸ் எஃபர்ட்ஸ் 2.5 இருந்தது, அந்த 2.5 இங்க இல்ல, இங்க ரிமூவ் ஆயிருச்சு. அப்போ மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்க போயிருச்சு அப்படின்னா, இங்க புதுசா ஒரு கிரைட்டீரியா ஆட் பண்ணிருக்காங்க, விச் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படிங்கிறதுல 10% வந்திருக்கு. சரிங்களா. அப்போ அந்த 10% அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்தந்த மாநிலங்கள் இந்தியாவுடைய ஜிடிபி growthக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி 10% கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஓகே, டாக்ஸ் எஃபர்ட் ரிமூவ் ஆகி அதற்கு பதிலாக 10% இங்க ஆட் ஆயிருக்கு. அப்ப இன்கம் டிஸ்டன்சிங்கோடைய வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு, டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ் உடைய வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு, ஏரியாவுடைய வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் எஃபர்ட்ஸ் ரிமூவ் ஆயிருச்சு, புதுசா வந்து கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி ஆட் ஆயிருக்கு. ஸோ இது நியூ ஃபார்முலா. இந்த நியூ ஃபார்முலா நம்மளுக்கு தேவை. இந்த நியூ ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சாகணும். சரி, இப்போ வந்து இதை கிராலஜிக்கல் ஆர்டர் வைஸ்ல கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மோஸ்டா கேட்க மாட்டாங்க. ஏன்னா டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ், ஏரியா, ஃபாரஸ்ட் 3 கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி 4 விஷயத்துக்குமே 10% இருக்கு. அதனால கிராலஜிக்கல் ஆர்டர் வைஸ்ல கேட்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதற்கு பதிலா வந்து எது வந்து புதுசா ஆட் ஆயிருக்குன்னு கேட்கலாம். ஸோ கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி புதுசா ஆட் ஆயிருக்கு. இல்ல அப்படின்னா மேட்ச் மாதிரி கேட்கலாம். ஸோ மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டிஸ்டன்சிங், பாப்புலேஷன், டெமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ், அதோட சேர்த்து கான்ட்ரிபியூஷன், இது மாதிரியான விஷயங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லலாம். ஆனா மோஸ்டா 4 ஐட்டத்துக்கு 10% இருக்கு. 2 தான் மாறுது. இன்கம் டிஸ்டன்சிங், பாப்புலேஷன் மட்டும் தான் மாறுது. இன்கம் டிஸ்டன்சிங்க்கு 42.5%, பாப்புலேஷனுக்கு 17.5%. அப்படி இப்படி இருக்கும்போது there are chances that 15th ஃபினான்ஸ் கமிஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷனை கம்பேர் பண்ண சொல்லியும் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அதற்கான சான்சஸும் வந்து அதிகம். சரி, ஓகே. இப்போ கிராண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்துட்டு இருந்த சில கிராண்ட்ஸ், அதாவது ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ், செக்டார் ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸ், இது 3 டிஸ்கண்டினியூ ஆயிருச்சு. ஓகேங்களா. போன டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எந்த கிராண்ட்ஸுக்கு அதிகமா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்ஸுக்கு அதிகமா பணம் கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா இப்போ அது டிஸ்கண்டினியூ ஆயிருச்சு. ரெவென்யூ டெபிசிட், செக்டார் ஸ்பெசிபிக், ஸ்டேட் ஸ்பெசிபிக், இந்த 3மே டிஸ்கண்டினியூ ஆயிருச்சு. ஓகே, அப்போ வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, லோக்கல் பாடி கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல ரூரல் லோக்கல் பாடிஸ், அதே மாதிரி அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு கிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கிராண்ட்ஸை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து 80% பேசிக் கிராண்ட்ஸ், இன்னொன்னு 20% பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ அந்த பேசிக் கிராண்ட்ஸ்ல 50% வந்து டைட் கிராண்ட்ஸ், இந்த வேலைகளுக்கு தான் யூஸ் பண்ணணும். 50% ஜெனரல் கிராண்ட்ஸா இருக்கும். அதுவும் முக்கியமா எந்த வேலைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா சானிடேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஸ்பெஷல் கிராண்ட்ஸ், அர்பன் லோக்கல் பாடிஸ், நகரப்புறங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸுக்காக கொடுக்குறாங்க.
அதுலயும் எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த சிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா, எந்த சிட்டிஸ்க்கு 10ல இருந்து 40 லட்சம் வரைக்கும் பாப்புலேஷன் இருக்கும், 10 to 40 lakhs இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கலாம், ஆல் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஹாவ் த ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்ட் அப்படின்னு கேட்டா அது இன்கரெக்ட். எல்லா லோக்கல் பாடிஸ்க்கும் கொடுக்கல. சில லோக்கல் பாடிஸ்க்கு எங்கெங்கெல்லாம் பாப்புலேஷன் பிட்வீன் 10 to 40 lakhs அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த கிராண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். லோக்கல் பாடி கிராண்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா இந்த ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்ட் அப்படிங்கிறது சில இடங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இது இல்லாம இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் பிரீமியம் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன் டைம் கிராண்டா கொடுக்குறாங்க. எதுக்குன்னா எதெல்லாம் வந்து இந்த செமி அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம், இல்ல பெரிய அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கிராமங்கள் தான், ஆனா நகரங்களுடைய பக்கத்துல இருக்கும். அதுவும் அந்த இடமே வந்து நகரங்கள் மாதிரி வளர்ந்துட்டு வரக்கூடிய கிராமங்கள். சரிங்களா? சோ அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து நகரங்களா மாத்துறதுக்காக அர்பனைசேஷன் பிரீமியம் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் தான் நியூலி இன்ட்ரடியூஸ்டு கிராண்ட் ஒரு பக்கம். சரிங்களா? ஆனா இங்க வந்து இன்னொரு கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லா கிராண்ட்ஸுமே வாங்கணும்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அங்க இருக்கணும். ஒன்னு, அந்த இடத்துல அர்பன் லோக்கல் பாடி, ரூரல் லோக்கல் பாடி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்ற மாதிரி அமைச்சிருக்கணும். டைம் டு டைம் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணிருக்கணும். ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸை யூஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட். இது 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்துச்சு, இப்ப 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்திருக்கு. ஒவ்வொரு மாநிலங்கள்லயுமே ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்டுக்காகவும் கிராண்ட்கள் கொடுக்கப்படுது. ஸோ சப்போஸ் அந்த ஷேர் எப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்துச்சுன்னா நார்மல் ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 75%, மாநிலங்களுக்கு 25% ஷேரிங், காஸ்ட் ஷேரிங். அதுவே இந்த வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்க்கு 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 10% ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். So we have 4 types of grants here. ஒன்னு local body grants, அதுல 80% basic, 20% performance based grants. இன்னொன்னு ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்ட்ஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு, எதுக்கெல்லாம் 10 to 40 lakhs பாப்புலேஷன் இருக்கும் அவங்களுக்கு மட்டும். அது இல்லாம அர்பனைசேஷன் பிரீமியம் கிராண்ட். ஓகே, சில கிராமங்கள், இதெல்லாம் நகர வளர்ச்சி இருக்கக்கூடிய கிராமங்களும் அந்த அந்த கிராமங்களை முழுவதுமா அர்பன் லோக்கல் பாடிஸா மாத்திரக்காக ஒரு கிராண்ட். அதுக்கப்புறம் 4வது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட். இந்த 4 கிராண்ட் தான் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாம வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசிக்கல் டெபிசிட்ட 3.5% வரைக்கும் கொண்டு வரணும் பை 2030-31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய மாநிலத்தோடைய ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல 3% அவங்களுடைய பிசிக்கல் டெபிட்ட வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் ஆஃப் பட்ஜெட் போரிங்ஸ். ஆஃப் பட்ஜெட் போரிங்ஸ்னா பட்ஜெட்ல அடங்காம வேற வழிகள்ல இருக்கக்கூடிய போரிங்ஸ், அந்த போரிங்ஸை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கவர்மெண்ட் வந்து டைரக்டா கடன் வாங்கினாங்கன்னா பட்ஜெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட்ஜெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது பிசிக்கல் டெபிசிட்ல வந்து ஆட் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்டோடைய ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அவங்க மூலியமா லோன்கள் வாங்குவாங்க. சோ அந்த லோன்களை ஆஃப் பட்ஜெட் போரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆஃப் பட்ஜெட் போரிங்ஸ் மாநிலங்கள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை டிஸ்கன்டினியூ பண்ணும், அதை வந்து கொண்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் சிமிலர்லி கம்பைன்ட் டெட் வந்து இப்போ 77.3% இருக்கு. பை 2020-31 வந்து 73.9% கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோடைய கம்பைன்ட் டெட் வந்து அந்த அளவுக்கு குறையணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட வந்து 308 இன்ஆக்டிவ் ஸ்டேட் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்கான். அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள்லயுமே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தோடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியா முழுவதுமே 308 நிறுவனங்கள் இன்ஆக்டிவா இருக்கான். அப்ப இன்ஆக்டிவா இருக்கும்போது எய்தர் அதை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்ல அப்படின்னா வந்து ரிவ்யூ பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி எதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷங்கள்ல, கடைசி 4 வருஷங்கள்ல 3 வருஷங்கள் தொடர்ந்து லாசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த கேபினெட் மினிஸ்ட்ரி கிட்ட கொடுத்துட்டு அதை ரிவ்யூ பண்ணணும். அதை வந்து க்ளோஸ் பண்ணலாமா இல்ல வந்து பிரைவேடைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் சில ரெக்கமெண்டேஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய பேசிஸ்ல ரிப்போர்ட்ல வந்து கொடுத்த விஷயங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. So moving on to the next set of questions.
ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க அதோடைய கிரைட்டீரியா, அதே மாதிரி சேர்மன் அண்ட் அதோடைய கிராண்ட்ஸ். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கிரீன் ரெவல்யூஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Green revolution led to increase in the production of fine cereals. High incentive and application of high yield variety of seeds, fertilizers and chemicals made this as a good success அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட், green revolution led to decline in the production of core cereals and area under the core cereals shifted to other crops. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டானது தான். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, கோசீரியல்ஸ் மற்ற தானிய வகைகள் வந்து குறைஞ்சு நம்ம வந்து ரைஸ் அண்ட் வீட்டுக்கு வந்து அதிகமான ஃபோக்கஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு கிரீன் ரெவல்யூஷன்ல. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். எம்ஜி நரேகா பத்தின ஒரு கொஸ்டின். ஸோ இதுல வந்து எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் டைரக்டா பார்த்துலாம், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ரைட். ஸோ அக்டோபர் 2, 2010 வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமா இருந்தது. அந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அந்த அன்னைக்கு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு வந்து பேர் மாத்துறாங்க. ஸோ இதுல ஃபேஸ் வைஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் இல்லைங்க. 90% காஸ்ட் இஸ் நாட் பார்ன் பை த சென்டர் அண்ட் ஆல். ஸோ இதெல்லாமே வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ ஏன் இந்த ஸ்கீம் பத்தி பேசுறோம்னா, ரீசெண்டா எம்ஜி நரேகா ஸ்கீம் இஸ் பீங் ரீப்ளேஸ்ட் பை அனதர் ஸ்கீம் கால்ட் அஸ் விஷ்கித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிக் மிஷன் கிராமின், விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பில். ஸோ அந்த பில் மூலியமா வந்து இட் இஸ் பீன் ரீப்ளேஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். எம்ஜி நரேகா திட்டத்தின் கீழே 100 நாள் வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா விபிஜி ராம் ஸ்கீமு கீழே 125 நாள் வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு. எம்ஜி நரேகா திட்டத்துல அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல 100% வேஜஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் மட்டும் பிரிச்சுட்டு இருந்தாங்க சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல 60% தான் சென்ட்ரல் கொடுப்பாங்க, 40% ஸ்டேட் தான் கொடுக்கணும் அதோடைய அவங்களுடைய வேஜஸ். சப்போஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் இருந்தா மட்டும் அங்க வந்து 90-10 இருக்கு. 90% சென்ட்ரல் அண்ட் 10% ஸ்டேட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, எம்ஜி நரேகா ஸ்கீம் இஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம், விச் மீன்ஸ் ஒருத்தங்க போய் ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க, எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேணும்னு அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் பேசிஸ்ல வித்தின் 15 days அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் கொடுக்கணும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அசெட் லிங்க் ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லயும் தேவையான அசெட், அது வந்து ஒரு ரோடா இருக்கலாம், ஒரு குளமா இருக்கலாம், அதுல குளத்தை தூர்வார மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். ஸோ எதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டியூரபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விச் மீன்ஸ் லாங் டேர்ம்ல நினைச்சு நிற்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை வந்து டெவலப் பண்ற மாதிரியான ஸ்கீமா வந்து இருக்கு. ஓகேங்களா? சிமிலர்லி எம்ஜி நரேகா ஆல் ஓவர் த இயர் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ விபிஜி ராம் ஸ்கீம்ல மட்டும் என்னன்னா, எந்தெந்த மாசங்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் சீசன்ல இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்டிங் சீசன் இல்ல வந்து விதை விதைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும், அங்க 60 நாட்கள் கம்பல்சரி இந்த ஸ்கீம் நடக்கக்கூடாது, பாஸ் பண்ணி வைக்கணும், பீக் அக்ரிகல்ச்சர் சீசன்ல பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் சிமிலர்லி நேஷனல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் மெக்கானிசம், அது மூலியமா ரியல் டைம்ல இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது, அசெட்ல வந்து அந்த டியூரபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வந்து கிரியேட் பண்றாங்க, அங்க சேலரிஸ் எப்படி போகுது, எல்லாமே வந்து அதுல ஆன்லைன்ல வந்து மானிட்டர் பண்ண முடியும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த நியூ ஸ்கீம், விஷ்கித் பாரத் கேரண்டீட் ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிக் மிஷன், விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம், விச் ஹாஸ் ரீப்ளேஸ்ட் எம்ஜி நரேகா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஹெட் கவுண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி மெஷர்மெண்ட் இஸ் பேஸ்ட் அப்பான் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹெட் கவுண்ட் மெஷர் அப்படின்னா வி ஹாவ் பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு இருக்கும். அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஹெட் கவுண்ட் இண்டெக்ஸ்ல வருவாங்க. சரிங்களா? பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஹெட் கவுண்ட் இண்டெக்ஸ்ல வருவாங்க. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் இன் த கேஸ் ஆஃப் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நபார்டு கீழே வரக்கூடியது. ஸோ அது வந்து எல்லா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் அதில் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்டா வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் கார்பரேஷன்ஸ் யாரா இருந்தாலுமே கிராமப்புறங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க.
இப்ப எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4 இஸ் இன்கரெக்ட். அது வந்து கிஷான் கிரெடிட் கார்டு கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். இட் இஸ் நாட் மர்ஜ்ட் வித் கிஷான் கிரெடிட் கார்டு. இது ரெண்டுமே வேற வேற காம்பனன்ட். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல மற்ற கார்பரேஷன்ஸோ வந்து கிராமப்புறங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஃபண்ட். கிஷான் கிரெடிட் கார்டுகள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டுகள். விவசாயிகளுடைய திட்டங்களுக்காக ஒரு இது வாங்குறாங்க, ஐ மீன் ஒரு சீட் வாங்குறாங்க, அது மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு கிரெடிட் கார்டு அது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். NSO and CSO will come under Miss Ministry. நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம் இன்ஃபார்மல் செக்டார் படிக்கும்போது இட் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இது ரெண்டும் ஒன்று சேர்த்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் பீன் மர்ஜ்ட் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு பேர் மாறிடுச்சு. ஸோ இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா, சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வித் ரிகார்ட் டு யூனிட் நம்பர் 10 இந்தியன் எக்கானமி. அண்ட் இதுல வந்து மேஜரா இருக்கக்கூடியது வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன். ப்ளீஸ் லுக் இன் டு இட். தெர் ஆர் ஹை சான்சஸ் தட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கொஸ்டின்ஸ் வரக்காது. சரிங்களா, ஓகேங்க. ஸோ வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். அண்ட் அதற்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் யூஜிசி நெட் டிஎன் செட்டுக்கான நெக்ஸ்ட் கிளாஸஸ் உடைய என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அப்கமிங் எக்ஸாம்ஸ் உடையது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, லா, ஹோம் சயின்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், தமிழ் அண்ட் அஸ் வெல் அஸ் பேப்பர் ஒன்னுக்கான என்ரோல்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டிசம்பர் 2026க்கான எக்ஸாம்ஸ்க்கான enrollment வந்து we have started. So for further details நம்மளுடைய அகாடமியோடைய வெப்சைட் www.professoracademy.com வெப்சைட்டுக்கு வந்து you can go and visit. இல்லை அப்படின்னா நம்பர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த நம்பர்ஸ்க்கு வந்து you can give them a call or miss call, they will call back. So அது மூலியமா you can enroll. See, we wish you all the best for your exams. Meet you in the next session. Thank you.